T20 வேர்ல்ட் கப்ல சூப்பர் 8 சுற்றுக்கு எந்தெந்த அணிகள்லாம் வந்து தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 8 டீம் வந்து சூப்பர் 8க்கு வந்து தகுதி பெறணும். அந்த 8 டீமுமே வந்து தகுதி பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த அணிகள் வந்து தகுதி பெற்றிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா வந்து எந்தெந்த டீம் கூட வந்து சூப்பர் 8ல வந்து மோத போறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. T20 வேர்ல்ட் கப் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து இருக்குது. அதுதான் வந்து சூப்பர் 8 சுற்று வந்து புதன்கிழமை அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மொதல் மேட்சே வந்து USA சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட சூப்பர் 8ல வந்து 8 அணிகள், அதாவது குரூப் ஏ குரூப் பி 2 குரூப்பாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்த குரூப் ஏல வந்து பார்த்தோம்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 4 டீம் இருக்கிறாங்க. குரூப் பியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, USA, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4 டீம் வந்து இருக்கிறாங்க. அந்தந்த குரூப்ல எந்த டீம் வந்து டாப் 2 இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனல்ல மோதுவாங்க. செமிஃபைனல்ல யார் வின் பண்றாங்களோ, ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் செமிஃபைனல்ல யார் வந்து வின் பண்றாங்க, அந்த 4 டீம் போகும் இல்லையா, அந்த 4 டீம்ல எந்த 2 டீம் வந்து வின் பண்றாங்களோ அந்த 2 டீம் ஃபைனல் போவாங்க. ஃபைனல் வின் பண்றவங்க கோப்பையை வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, இந்தியா வந்து எந்தெந்த டீமை வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, குரூப் ஏல வந்து ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 டீமையும் இந்தியா வந்து எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டு இந்த 3ல் 2 ஜெயிச்சா கண்டிப்பா வந்து நம்ம வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகுவோம். அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு வந்து கேட்டோம்னா, நம்ம இது வரைக்குமே வந்து யூஎஸ்ஏல இருந்த நாசா கவுண்டி ரொம்ப ஹார்டான பிச்சில் மட்டும்தான் மேட்ச் விளையாடிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து கரீபியனில் பார்படோஸ், லூசியா இந்த ஸ்டேடியம்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஒரு மேட்ச் கூட விளையாடவே இல்லை. ஆஸ்திரேலியா ஆனால் அங்கே விளையாடி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிச் கண்டிஷன்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நமக்கு எப்படின்னு தெரியல. நம்மளோட பிளேயர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி சரியாக வந்து ஒரு 3 மேட்ச் விளையாடாமல், அதனால் அவர் மேலே வந்து சில கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன் சரியாக விளையாடலை அப்படின்ற மாதிரி. இது எப்பயும் போல் நடக்கிறது தான். பட் இருந்தாலும் அவர் நல்லா வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி பேச வேண்டாம். ரிஷப் பண்ட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவும் நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணார். சிவம் டூபே ஒரு 2 மேட்சாக அடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து இப்போ திரும்ப லாஸ்ட்டாக வந்து USA கூட நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா IPL நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்த போதிலும் அவர் வந்து இந்த இந்தியன் டீமுக்காக வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல ஒவ்வொரு வேர்ல்டு கப்லையும் சரி, அது அவருக்கு தவறவே இல்லை. தன்னோட கான்ட்ரிபியூஷனை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் IPL நம்ம விளையாடினாலும் நம்ம இந்தியன் டீமுக்காக நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி முழுகிட்டு இருக்கிறாரு. பட் பவுலிங்கில் செம்மையாக அட்டாக்காக இருக்கிறது நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் வந்து சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டு இருக்காரு மற்ற டீமுக்கு எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து நம்ம பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா இந்த ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது தான் கொஞ்சம் கடினமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் திரும்பி பழி வாங்குவாங்களா ஆஸ்திரேலியாவை அப்படின்றத நாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரசிகர்கள், இந்திய ரசிகர்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 50 ஓவர் உலகக்கோப்பையை வந்து நம்ம இந்திய மண்ணில் வந்து கோட்டை விட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை அடித்து போட்டு அவங்கள ஃபைனல் வர விடாமல் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு என்னமோ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் யார் ஃபைனல் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் குரூப் பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், USA இதில் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பையே வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையே திரும்பி பார்க்க வச்ச டீம் எதுன்னு பார்த்தோம்னா USA தான். USA என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இங்கிலாண்டே ஏதோ தட்டு மாதிரி தான் வந்து சூப்பர் 8க்கு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் வேறு லெவலில் வந்து இந்த சூப்பர் 8க்கு உள்ளே வந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கடந்த 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் அவங்க தகுதி பெறாததால் அதில் விளையாடவே இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பை வந்து அந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுனால அந்த டீம் டைரெக்டாக குவாலிஃபை ஆச்சு. சரி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க மறுபடியும் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க கோப்பையை வின் பண்ணுவாங்களா, வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்றத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அவங்க மண். ஸோ அதனால் வந்து இந்த சூப்பர் 8 சுற்று வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இந்த லீக் ஸ்டேஜ் எல்லாமே மந்தமாக தான் போச்சு. ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சஸாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த சூப்பர் 8 ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு
ஆச்சரியத்தையும் கொடுக்க வந்து காத்திருக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த லீக் மேட்சஸ்ல அதிக விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் சேர்ந்த பவுலர் ஃபசுல்லா ஃபருக்கி. அவர் தான் வந்து டாப் விக்கெட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியா டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யார் நல்லா செமையாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். இந்த ஐபிஎல்ல அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணது, அவர் விளையாண்டது அவருக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச்ல கடைசியா வந்து விளையாடின டீம் கூட வந்து வின் பண்ணதுல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்பயும் வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த T20 வேர்ல்ட் கப்ல அந்தந்த மேட்சஸ்ல எல்லாத்துலேயுமே அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நம்ம சூப்பர் ஹிட்டை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த டீம் வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? எந்த டீம் வந்து நம்ம குரூப்ல இருந்து செமிஃபைனலுக்கு போவாங்க? அந்த குரூப் பில இருந்து எந்த டீம் வந்து செமிஃபைனலுக்கு 2 டீம் போக போகிறாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்ன? எந்த டீம் வந்து இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.